Hi guys, welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது GeekyFactsTamil. நான் உங்க Safi. நான் போடுற வீடியோ யூடியூப்ல அதிகமாக வியூஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு போனஸ் பார்ட்டும் இருக்கு. இந்த வீடியோவில் ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப வேல்யூபிள். ஸோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கன்சிஸ்டன்சி. இதை பற்றி உங்கள் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லா யூடியூபர்ஸும் அதை தான் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வீடியோ போடுற பீரியடை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் தினமும் ஒரு வீடியோ போடுறீங்களோ, இல்லை வாரத்துக்கு 2 வீடியோ போடுறீங்களோ, இல்லை வாரத்துக்கு 1 வீடியோ போடுறீங்களோ, அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எக்காரணத்து கொண்டும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுறக்கூடாது. இல்லை செகண்டில் இருக்கிற விஷயம் என்னென்னா, செட் அ ப்ராப்பர் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸ். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இதில் தான் கோட்டை விட்டுறாங்க. நீங்கள் போடுற வீடியோ இந்த உலகத்துலேயே நல்ல வீடியோவாக இருந்தால் கூட நீங்கள் வைக்கிற டைட்டிலில் தான் அதில் ரொம்ப முக்கியம். வீடியோவோட டைட்டில் ஒரு மாதிரியும் வீடியோ ஒரு மாதிரியும் இருக்கக்கூடாது. அது யூடியூபோட கைட்லைன்ஸ் எகென்ஸ்டாக இருக்குது. நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிற கண்டென்ட்டை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க எந்த மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்கன்றதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன். நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டைட்டில் வச்சுட்டு அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனையும் பாருங்கள். அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, என் டைட்டில் முதல்ல அப்படி போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்தது கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது மக்கள் எப்படிலாம் சர்ச் பண்ண அவங்க வீடியோ வரணும் அப்படிங்கிறது தான் அது. நெக்ஸ்ட், ஹேஷ்டேக்ஸை நீங்கள் நிறையா அந்த வீடியோவில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஹேஷ்டேக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது காப்பிரைட் டிஸ்க்ளைமர் இருக்கும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதில் யூடியூப் அல்காரிதம்னு ஒன்று இருக்குது. அந்த யூடியூப் அல்காரிதம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எப்படிப்பட்டது என்று அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காது. நீங்கள் வைக்கிற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் தான் அந்த வீடியோ எப்படிப்பட்டதுன்னு யூடியூப் அல்காரிதமுக்கு சொல்லும். அதே மாதிரி SEO அப்படின்னு ஒன்று இருக்குது, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அந்த SEO தான் நீங்கள் போடுற வீடியோவை மக்களுக்கு காமிக்கணுமா, காமிக்கக்கூடாதா, மக்கள் அந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவேன். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் கரெக்டான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸை வைங்க. நெக்ஸ்ட், கிரியேட் கிளிக்கபிள் தம்ப்நெயில். இதை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ளஸ் இங்கே ஐ கார்டில் காமிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதில் CTRன்னு ஒன்று இருக்குது. CTRனா வேறு எதுவும் இல்லை, கிளிக் த்ரூ ரேட். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வைக்கிற தம்ப்நெயிலை பார்த்து எந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப்பில் சாம்சங் S23 அல்ட்ரா ரிவ்யூ அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 தம்ப்நெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் எதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க? தம்ப்நெயில் 1 கரெக்டாக? ஏன் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் 1 அட்ராக்டிவாக இருக்குது. பட் கம்பேரிங் டு தம்ப்நெயில் 2 பார்த்தீங்க அப்படின்னா, தம்ப்நெயில் 2ல் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலை அட்ராக்டிவாக செய்யணும். அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே ட்ரிக் தான். நீங்கள் யூடியூப்பில் போய் உங்கள் டைட்டிலை போட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வர்ற அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதோட தம்ப்நெயிலை நீங்கள் பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்கு ஒரு போனஸ் டிப். டோன்ட் ரீஅப்லோட் யுவர் வீடியோ. அதாவது நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டு அதில் ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ டெலிட் பண்ணி மறுபடியும் அந்த சேஞ்சஸ் இது பண்ணிவிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காத பீப்புள்ஸுக்கு காமிக்காது. நான் முதலே சொன்ன மாதிரி அந்த யூடியூப் அல்காரிதம் இது ஒரு ஸ்பேம் வீடியோ அப்படின்னு நினச்சிக்கும். ஏன்னா ஃப்ராடர்ஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத தவிர்க்கணும். இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை உங்கள் வீடியோவில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, நான் அதை டெலிட் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஒய்ஃபைலேயோ இல்லை வேறு ஒரு டிவைஸ்லேயோ நீங்கள் அதை அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற வீடியோ ஒரு கண்டென்ட் ஐடி அப்படின்னு ஒன்று ஜெனரேட் பண்ணும். அதாவது உங்களை IP அட்ரஸ் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸ், அப்லோட் பண்ணுற டிவைஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ஐடின்னு சொல்லி ஒன்று ஜெனரேட் பண்ணும். நீங்கள் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணும்போது அந்த கண்டென்ட் ஐடி சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை ஒரு ஸ்பேம்ன்ற கணக்கில் எடுத்துக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஒய்ஃபைலையோ இல்லை வேறு டிவைஸ்லையோ நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ஃபைனலி வி கேம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய்.